அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வாழ்க புனித அன்னையே, விண்ணையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை என்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுகிறவர்கள் விண்ணக தந்தையின் முன்னிலையிலும் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள். இது ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று இயேசுவை தன் உதிரத்தில் ஏற்றுக்கொண்டாள். விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டு இன்று உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இது அன்னையைப் போல நாமும் நம்முடைய மன்னக பயணத்தில் இறைவனை ஏற்றுக்கொள்வோம், இறைவார்த்தைக்கு செவிப்படுப்போம். இந்த மன்னகத்திலே இறையாட்சி பணிக்காக நம்மை உழைப்போம். இந்த எண்ணங்களோடு இந்த திருப்பலியில் நம்முடைய பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமென்றாலேயும். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வாக்குகள் 13 மற்றும் 16 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது.
இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஏனெனில் தம் அடியார் ஆபிரகாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார். அவர் தாம் தெரிந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். வாழ்த்தலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மக்களும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களும் ஆட்சியாளர் அதிகாரங்கள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது எப்படி பதில் அளிப்பது, என்ன பதில் அளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலை வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருமே நமக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றோம். நமக்கென்று ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றோம். நமக்கென்று ஒரு எதிர்காலத்தையும் நாம் திட்டம் தீட்டி வகுத்து வைத்திருக்கின்றோம். இப்படி நமக்கென்று ஒரு திட்டத்தையும் எதிர்காலத்தையும் நல்ல வழியையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த மண்ணுலகிலே நம்முடைய போராட்டத்துக்கு மத்தியிலே பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது எத்தனையோ தடைகள் உங்களுக்கும் எனக்கும் வரலாம், இடையூறுகள் வரலாம். நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் கூட அதற்கு போர்க்கொடி தூக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது இந்த மண்ணுலகிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் நண்பர்களோ உறவுகளோ உடன்பிறப்புகளோ தெரிந்தவர்களோ பதவியில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கும் எனக்கும் உடனிருந்து நம்மை பாதுகாப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம்.
பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் இருந்தாலும் நம் உடனிருந்து நம்மை வழிநடத்துவதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். என்னதான் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சக மனிதர்களுடைய உறவுகள் இருந்து நம்மை பாதுகாத்து இருந்தாலும் அந்த பாதுகாப்பு நிறைவான பாதுகாப்பு இல்லை என்பதை நமக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்காக ஒரு சில உள்ளங்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் அந்த உதவி நெடும் காலமாக நமக்கு நிற்பதும் இல்லை, அது நமக்கு ஒரு நிறைவான பதிலை கொடுப்பதில்லை. இதுதான் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய உதவிகள், பாதுகாப்பு கூட சொல்லலாம். ஆனால் இதையும் தாண்டி நமக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று இருக்கிறது, உதவிகளும் இருக்கிறது. அது எதுவென்றால் ஆண்டவரின் ஆவியானவர் ஒருவர் தான். எத்தனையோ பிரச்சனைகளை நீங்களும் நானும் சந்தித்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டிருந்தால், நம்முடைய திறமையின் வழியாக, பணத்தின் வழியாக, பதவியின் வழியாக நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொண்டிருந்தாலும், அதையும் தாண்டி மன நிறைவான ஒரு பாதுகாப்பு, நிறைவு கொடுக்கக்கூடியது ஆவியினுடைய அபிஷேகம் ஒன்று மட்டும்தான், ஆவியானுடைய வழி நடத்துதல் மட்டும்தான். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் உங்களுக்கு கற்றுத் தருவார். எந்த சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பார். எனவே ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரை நிராகரிப்பதோ, அவரை புறக்கணிப்பதோ, அவரை பழித்துரைப்பதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் நீங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் ஆவியானவர் அந்த நபருக்கு ஆண்டவருடைய வல்லமையை உங்களுக்கும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் சரி, தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது, யோர்தான் நதி கரையில திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, இவரே அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கி வருகின்ற பொழுது தந்தை கடவுள் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். நீங்களும் நானும் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அதே ஆவியானுடைய வல்லமையை பெறுகிறோம். அப்பொழுது தந்தை கடவுள் உங்கள் மீது மென் மீது பெருமை கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆற்றல் உங்களுக்கும் எனக்கும் திடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே ஆவியானவர் தான் சீடர்கள் பயந்து ஒளிந்து இருட்டறையில் இருக்கிற பொழுது, நெருப்பு நாக்கு வடிவிலே அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வருகிற பொழுது, பயத்தை ஒரு ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு எழுந்து வந்து இயேசுவின் சீடர்களாக இறையாட்சி பணிக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்றால் ஆவியினுடைய வல்லமையினால் மட்டும்தான். இந்த அளவிற்கு ஆண்டவர் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசத்தை ஒரு உந்து சக்தியாக கொடுத்தது இந்த ஆவியின் வல்லமை. எனவே ஆவியானவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அவர் உங்களையும் என்னையும் தொடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பயம், கலக்கம், சந்தேகங்கள் அனைத்தும் களையப்பட்டு நாம் இறையாட்சி பணிக்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு தேவன் நம்மை வழி நடத்துவார். பீட்டர் என்கின்ற ஒரு புனிதர் இருக்கிறார், ஒரு மனிதன். சுவாமிநாதர் சபையிலே அவர் சேர்ந்து இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஒரு குழுவினர் அவரை வன்முறையாக தண்டித்தார்கள். அதையும் மீறி அவர் தைரியமாக சொன்னார், என் ஆண்டவரை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன், அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த குழுவினர் அவரை கண்டித்தார்கள், அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்தார்கள், இயேசுவை நீர் மறுதலிக்க வேண்டும் என்று. ஒரு பொழுதும் அவர் மறுதலிக்கவில்லை. அவரை கோடாரியால் தாக்கினார்கள். ஆவியின் வல்லமைக்காக கீழே விழுந்தவர் செபித்தார். விழுகின்ற பொழுது இரத்த வெள்ளத்தில் அவர் கீழே விழுகின்ற பொழுது அந்த இரத்தத்தினால் எடுத்து நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் என்று இரத்தத்தினால் எழுதி தன்னுடைய மரணத்தை ஆண்டவர் கையில் அர்ப்பணித்திருக்கிறார். இங்கே இயேசுவைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பேச வேண்டியவற்றை ஆவியானவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் கற்றுத் தருவார் என்று. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தாலும், பாதுகாப்பு கொடுத்தாலும், ஆவியினுடைய வல்லமை, ஆவியினுடைய வழிநடத்துதல் என்றும் உங்களுக்கும் எனக்கும் துணையாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த விசுவாச பயணத்தை ஆரம்பிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவான்.
நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வண்ணமையிலும் நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் இருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி பொருட்களோடு மக்களின் அன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயாகிய புனித மரியாவின் பரிந்துரையாம் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக எங்களுக்கு ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த ஒரு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீனவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியை புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உபசிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலார்களுடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் இதனுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே வெகு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பறையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு வழிதீரு. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தல்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறுகின்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை
மன்னித்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியமான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு